Hi friends, welcome to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் பொரியல். கொஞ்சம் வித்தியாசமா செய்யறது இது. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு 250 கிராம் பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட போடுறதுக்கு கடலை பருப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகா மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பச்சை மிளகாயும் போடுறனால அது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான் போடுறோம். அந்த காரமும் இருக்கிறனால நம்ம வந்து வரமிளகாத்தூள் அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு அளவாக பார்த்து போட்டுக்கணும். தாளிக்க எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அது கூட போட்டு அரைக்கிறதுக்கு சோம்பு நான் வந்து சும்மா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தாளிச்சிடலாம். இப்போ அந்த தேங்காய் சோம்பு நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அதில் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், எண்ணெய் காஞ்சோடனே உள்ள கடுகு சேர்த்துட்றேன். அடுத்தது உளுந்து சேர்ந்தோடனே வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அது பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பீட்ரூட் உள்ளே சேர்த்துடலாம். பீட்ரூட் உள்ளே சேர்த்திட்டு ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகா போட்டிருக்கனால காரம் பார்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட், பீட்ரூட் வேகிற வரைக்கும் மட்டும் அந்த அளவு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கர் மூடி மேலே ஸ்டீம் வரும்போது வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது ஸ்டீம் வருது. வெயிட் போட்டு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது குக்கர் நிறுத்தி அதுவாக ஸ்டீம் போயிடுச்சு. இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு நான் ஊற்றின தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் இருந்தால் நம்ம டிஷ் ரெடி. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பீட்ரூட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்களோட வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிரும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then stay blessed, be happy always. Thank you.